மென்பொறியாளர் கவின்குமார் என்பவரின் ஆணவ படுகொலையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருப்பத்தூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியைச் சேர்ந்த மென்பொறியாளர் கவின்குமார் என்பவரை கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆணவ படுகொலை செய்தனர். திருப்பத்தூர் பாரத் ஸ்டேட் பேங்க் முன்பு விடுதலை சிறுத்தை கட்சி இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை சார்பாக மாவட்ட செயலாளர் வெற்றி கொண்டான் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மண்டல செயலாளர் ரா சுபாஷ் சந்திரபோஸ் கண்டன உரையாற்றினார். அப்போது பேசுகையில் கவின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், ஆணவ கொலை படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வலியுறுத்தி பேசினார். உடன் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் கோகுல் அமர்நாத், நகர செயலாளர் ஆனந்தன், வேலூர் நாடாளுமன்ற துணை செயலாளர் முருகேசன், நகர அமைப்பாளர் விக்கி என்கிற விக்னேஷ் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி ரமேஷ். அருகே இருக்கின்ற தருமபுரி மாவட்டத்தில் நம் இளவரசன் திவ்யாவை படிப்பறிவு அற்ற நபர் அல்ல, அந்த குடும்பம் வசதி வாய்ப்பு அற்ற குடும்பம் அல்ல, அந்த குடும்பம் அந்த பகுதியிலே மதிப்பும் மரியாதையும் மிக்க ஒரு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பம். ஆனால் அங்கே கவினை காதலித்த சுபாஷினை விட அவர் பன்மடங்கு மதிப்பு உயர்ந்திருக்கின்ற குடும்பத்தை சார்ந்த தம்பி கவி. அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்திலே, சாதி ஒழிப்பு களத்திலே புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு, அருமை தம்பி கவினுக்கு, அருமை தம்பி கவினுக்கு வீர வணக்கம். அரசுகளே, மத்திய மாநில அரசுகளே, மத்திய மாநில அரசுகளே, மத்திய மாநில அரசுகளே, சட்டம் ஏற்று, 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 ஆணவ படுகொலை தடுத்து நிறுத்த, ஆணவ படுகொலை தடுத்து நிறுத்த, சட்டம் ஏற்று, 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 கைது செய், 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 கைது செய். தமிழக அரசே, காவல்துறையே, தமிழக அரசே, காவல்துறையே, கவினின் படுகொலைக்கு, கவினின் படுகொலைக்கு, கவினின் படுகொலைக்கு, கவினின் படுகொலைக்கு காரணமான கொலையாளிகளை, காரணமான கொலையாளிகளை, காரணமான கொலையாளிகளை, காரணமான கொலையாளிகளை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். தமிழக அரசே, காவல்துறையே, தமிழக அரசே, தமிழக அரசே, காவல்துறையே, சட்டத்தை காக்க காவல்துறையா, சட்டத்தை காக்க காவல்துறையா, சட்டத்தை காக்க காவல்துறையா, சட்டத்தை காக்க காவல்துறையா, சாதியை காக்க காவல்துறையா, சாதியை காக்க காவல்துறையா, சாதியை காக்க காவல்துறையா, சாதியை காக்க காவல்துறையா. வெட்கமா இல்லையா, 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 காவல்துறையே, வெட்கமா இல்லையா, காவல்துறையே, வெட்கமா இல்லையா. நடவடிக்கை எடு, 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 நடவடிக்கை எடு. கவினின் படுகொலைக்கு, கவினின் படுகொலைக்கு, கவினின் படுகொலைக்கு, கவினின் படுகொலைக்கு காரணமான கொலையாளிகளை, காரணமான கொலையாளிகளை, காரணமான கொலையாளிகளை, காரணமான கொலையாளிகளை. அருமை தம்பி கவின் அவருடைய ஆணவ படுகொலையை கண்டித்து இன்றைக்கு திருப்பத்தூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையுடைய மாவட்ட அமைப்பாளர் தம்பி கோகுல் அமர்நாத்துடைய ஒருங்கிணைப்பிலும் மாவட்ட செயலாளர் அருமை தோழர் வெற்றி கொண்டானுடைய தலைமையிலும் இன்றைக்கு பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்த சிறப்பு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த ஆர்ப்பாட்டத்தில் வெகுவாக வைத்திருக்கிறோம். ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக முதல்வர் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய அரசு இந்திய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்தவும் ஒன்றிய அரசு இதற்கான தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் கேட்டுக்கொள்கிறோம். கவினுடைய குடும்பத்திற்கு நிதி வழங்குவது மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்திற்கு உள்ள நபர்களுக்கு
வேலைவாய்ப்பினையும் வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.